உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப அவனுங்க உங்களையும் சரி உங்க வீட்ல இருக்கிறவங்களையும் சரி எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால நீங்களும் உங்க வீட்ல இருக்க எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருங்க. மேடம், நானும் அதுக்காக தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுங்க எங்களை அட்டாக் பண்ண வந்தா அதுதான் அவனுங்களுக்கு கடைசி நாளா இருக்கும் மேடம். சித்தார்த். ஆமா மேடம், அவனுங்க ராணி ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது வந்தானுங்க. சித்தார்த், தயவு செஞ்சு நீங்களா சட்டத்தை கையில எடுக்காதீங்க. சின்னதா உங்களுக்கு ஒரு டவுட் வந்தா கூட உடனே எனக்கு கால் பண்ணுங்க. வேணும்னா நான் 2 போலீஸ கூட உங்க வீட்டுக்கு காவலுக்கு போட ஏற்பாடு பண்றேன். இல்ல மேடம், அதெல்லாம் வேண்டாம். இப்பதான் எலி சூடு தாங்காம தான் வலையை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்க. வரட்டும் மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம், நான் வச்சிடுறேன். என்னப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்ததை நீ ஏன் எங்க கிட்ட சொல்லல? ஏன் தம்முன்னா, இதே நீதான் பண்ணியா? ஆமா சித்தப்பா, நீங்க சொன்ன அதே நேரத்துல அங்கேயும் அவங்க கிட்ட காசு கொடுத்து நாக்க கட் பண்ணிக்க வச்சுட்டேன். இங்க என்ன நடக்குது தம்முன்னா? அத்த, நான் தான் ஏற்கனவே சொன்னல, எதுக்கு எப்படின்னா இந்த சீனோட கிளைமேக்ஸ பாருங்க, நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஷோ, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல தம்முன்னா. அட்லீஸ்ட் என்ன விஷயம்னாலும் சொல்ல. இதோ நீங்க கேட்டு தரமான சம்பவம் இப்ப வரப்போகுது, நீங்களே பாருங்க. நீ சொன்ன மாதிரி பொம்மிய பொண்ணவங்க தான் இதையும் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அது எதுக்கு நீ சந்தோஷமான விஷயம்னு சொல்ற? அதானே பார்த்ததும் நாங்கெல்லாம் கொலை நடுங்கி போய் நிக்கிறோம். நீ என்னடானா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஐயோ பாட்டி, இப்பதான் அந்த பெருச்சாளிங்களோட உண்மையான வேஷமே களைய போகுது. எனக்கு வலைய விரிச்சிருக்கானுங்க, ஆனா அவனுக்கு தான் என் கையில சிக்க போறானுங்க. அப்ப அவனுங்களை நானே கொன்னு புதைப்பேன். ஏப்பா, யோ, நீ ஒத்த ஆளு. அவனுங்க எத்தனை பேருன்னு தெரியும்ல. எந்த பக்கத்துல இருந்து எனிமிங்க வராங்கன்னு தெரியாம ரொம்ப சாதாரணமா பேசினு இருக்கிற. நீ அந்த லெட்டரை முழுசா படிச்சியா? அதான் பாதி படிச்சதுமே தெரிஞ்சிருச்சுல, அதை எதுக்கு முழுசா படிச்சுக்கிட்டு? தாத்தா, என்ன தாத்தா தாடிகார இப்படி புரியாமலே பேசினு இருக்கிறான்? ஆமா சித்தார்த், இதுல கடைசியில ஒண்ணு எழுதியிருக்க, அதை நீ படிக்கலையா? அப்படி என்னதாங்க அதுல எழுதி இருக்கு? இத நீ சாதாரணமா எடுத்துக்கலாம். ஏன், நான் மாட்டிக்க போறேன்னு பயந்துதான் இதெல்லாம் செய்யறேன்னு கூட நீ நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. உனக்கு வச்ச கெடுவ சொல்லத்தான் உனக்கு இந்த லெட்டர். அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த லெட்டர் வந்த அரை மணி நேரம் கழிச்சு உன் வீட்ல, அதுவும் உன் ரூம்ல ஒரு சம்பவம் நடக்கும். அப்ப நீ இத கண்டிப்பா நம்புவ. இத பண்ண என்னால உன்னை கொல்ல முடியாத என்ன? தாத்தா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தாத்தா. அந்த லெட்டர் வந்து இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஏய், நீ சும்மா பயந்து எங்களையும் பயமுறுத்தாத. பாட்டி, நீங்க யாரும் பயப்படாம இருங்க. இருங்க, நான் போய் ரூம்ல பாத்து. வேணாண்டா, சொன்னா கேளியா, போவாதையா? ஆமாடா சித்தார்த், நீ போகாத. சித்தார்த், இவ்வளவு பேர் சொல்றோம்ல, கேளேண்டா. வேணா சித்தார்த், இப்ப இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க சாதாரண ஆளுங்களா இருக்க மாட்டாங்க. என்னத்த, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் குறிச்சாங்களே, இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ராணியும் சித்தார்த்தும் சேர்றதுக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் இருக்கு தமன்னா. இந்த மைண்ட் செட்ல அவங்க இன்னைக்கு சேருவாங்க? சான்ஸே இல்லை. ஆமா தமன்னா, சித்தார்த் ரூம்ல அப்படி என்னதான் செஞ்சு வச்சிருக்க? இன்னும் 8 நிமிஷத்துல இங்க இருந்தே தெரியும், பாருங்க. சரி, உன்னோட போனை கொடுப்பா. நான் அந்த அட்ரஸ்ல போயிட்டு என்கொயரி பண்ணி பார்க்குறேன். என்ன ஆபீஸ் கிளம்புங்க. ஹலோ, அப்படியா? நான் உடனே கிளம்பி வரேன்.
சரி அந்த ரூம் பக்கம் யாரும் போகாதீங்க. ஓகே? சரிம்மா. கான்ஸ்டபிள் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. சரி மேடம். டிரைவர் வண்டி எடு. என்ன தாத்தா பண்ண சான்ஸியை வர சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம். தமன்னா, எனக்கு பயமா இருக்கு. நாம இங்க இருக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ஓகே? கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களேன். ஓகே மேடம். கடவுளே, ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கற? ஆமாங்க, இப்பதான் ராணிய உயிரை கொடுத்து போராடி கூட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள இந்த வேலைக்காரி பிரச்சனை வேற. ஆமா, ரொம்ப எமர்ஜென்சி. எவ்வளவு நேரம் அவங்க வர்றதுக்கு? இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துரும் மேடம். டைம் இல்ல, இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருக்கணும். வந்துரும் மேடம். ஓகே, வந்துருங்க சீக்கிரம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம். தமன்னா, நீ என்ன பண்ணிருக்கன்னு சொல்ல மாட்டேங்கிற. திக்கு திக்குன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வேணா டென்ஷன் ஆகலாம். நான் எதுக்கு இங்க நின்று ப்ரெஷரை ஏற்றிக்கணும்? நான் போய் ரூம்ல இருக்கேன். அங்கிருந்து பார்த்தாலே தெரிய போகுது. அதானே, எண்ணெய்க்காக எள்ளு காயலாம், எலிப்புழுக்க எதுக்கு காயணும்? நானும் போய் ரூம்ல இருந்துக்கிறேன். வாங்க மாமா. 2 பேரும் பேசாம இங்கே நிக்கிறீங்களா? இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐயோ, என்ன நடக்க போகுது? என்ன நடந்துச்சு? இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. வீட்டுக்குள்ள யாரும் இல்லல? யாரும் இல்ல மேடம். மேடம், இவங்க தான் தேவையில்லாம பயப்படுறாங்கன்னா நீங்களுமா? மேடம், சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கானுங்க. இல்ல மிஸ்டர் சித்தார்த், வந்த லெட்டர் ஃபேக்கா ஒரிஜினலான்னு தெரியாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். என்ன டாக் இல்லையா? இல்ல மேடம், நீங்க அவசரம்னு சொன்னதால நாங்க டிரெக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். எதுக்கு இதெல்லாமா? அப்ப அவங்க வீட்டுக்குள்ள பாம் வச்சிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? ஐயா, எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான். நான் ஜீப்ல வரும்போதே ராணி எனக்கு ஃபோன் பண்ணி பாம் கண்டுபிடிக்கிற டீமை வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கே சந்தேகம் அதிகமாச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.